வருஷத்துல 3 கிருத்திகை ரொம்ப விசேஷமானது. ஆடி மாசம் வரை ஆடி கிருத்திகை, கார்த்திகை மாசம் வரை கார்த்திகை திருநாள், அதுக்கப்புறமா தை மாசம் வரை தை கிருத்திகை. இந்த 3மே ரொம்ப 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 விசேஷமான நாட்கள். இந்த 3 நாள்ல நீங்க பண்ண வேண்டிய ஒரு பூஜை உங்க வாழ்க்கையை கண்டிப்பா மாத்துங்க. அது என்ன பூஜை அப்படின்னாக்க சண்முக அர்ச்சனை. எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு தெரியல சண்முக அர்ச்சனை. ஆனா வீட்டுல ஒரு வாட்டியாவது வருஷத்துல சண்முக அர்ச்சனை கிருத்திகைக்கு பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை மாறும். ஏன்னா நம்ம நினைச்சாலாம் வீட்டுல சண்முக அர்ச்சனை பண்ண முடியாது. இதை நம்ம நினைச்ச உடனே கோயில போயிட்டு நம்ம பேர்ல சண்முக அர்ச்சனை பண்ண முடியாது. இது எல்லாமே குறிப்பிட்ட ஒரு சில கோயில்கள்ல ஒரு சில நேரத்துல மட்டும்தான் சண்முக அர்ச்சனை பண்ணுவாங்க. அந்த விஷயத்த நம்ம வீட்டுல பண்ணும்போது நம்ம வாழ்க்கை மாறுங்க. நம்பிக்கையோட சண்முக அர்ச்சனை பண்ணி பாருங்க. சண்முக அர்ச்சனை எப்படி பண்றதுன்னு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கையும் இந்த தைக்கியத்துக்கு சண்முக அர்ச்சனை பண்ணி மாத்திக்கோங்க. அப்ப முருகர் எப்பவுமே நமக்கு நல்லது பண்ணிட்டே இருப்பாரு. நம்மளும் அவரை வழிபட்டுட்டே இருப்போம்.